சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 19/8/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். வாங்குவோம். இன்றைய தினம் பராபவ வருடம் ஆவணி மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சப்தமி திதி மாலை 7:20 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை அஷ்டமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம் காலை 6:44 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து விசாகம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு பிராமியம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கரஜை என்கின்ற கரணமானது காலை 6:31 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வணிஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் இந்த சப்தமி திதிங்கிறத பார்த்தோம் இல்லையா. இந்த நாளினை பாபநாசினி சப்தமி என்ற பெயரிலும் சீதளா சப்தமி என்ற பெயரிலும் அழைக்கிறார்கள். இது போக இன்றைய தினம் துளசிதாசர் ஜெயந்தி நாளாகவும் அமைந்திருக்கிறது. இது போக இந்த நாள் ஒரு கரி நாளாகவும் அமைந்து விட்டது. கரி நாள்னு சொன்னா சூரியனுடைய தீட்சண்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது என்பது நம்முடைய தமிழர்களினுடைய சம்பிரதாயமாக இருக்கிறது. இது போக இன்றைய தினம் தீரர் சத்தியமூர்த்தி அவர்களுடைய பிறந்த நாளாகவும் அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6 மணிக்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:24 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் சொல்லி பார்த்தோம்னா காலை 9:15 முதல் பகல் 10:15 வரையிலும் மாலை 4 முதல் 5 வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:12 முதல் 1:45 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:33 முதல் 9:06 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:39 முதல் மதியம் 12:12 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:39 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் மதியம் 12:37 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் என்றுதான் சொல்ல வேண்டும். AR ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, லக்னத்தில் சனி இருந்தால் வாழ்க்கை முழுவதும் கஷ்டமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவர் இன்னும் சற்று விளக்கமாக எழுதியிருக்கிறார். லக்னத்திலே சனி இருக்க பிறந்தவர்கள் வாழ்நாள் முழுவதுமே எல்லாவற்றிலும் தடை தாமதத்தை சந்திக்க வேண்டுமா? அவர்களுக்கு எப்ப பார்த்தாலும் தடையும் தாமதமும் உண்டாகி கொண்டே இருக்குமா என்பதுதான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. லக்ன பாவகம் என்பதை நாம் எப்படி சொல்லுவோம் சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இயக்கக்கூடிய இன்ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நம்ம இயக்கக்கூடிய இன்ஜின் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு சனி என்கின்ற கிரகம் அமர்ந்திருக்கிறதுன்னு சொன்னா எல்லாவற்றிலும் தடை தாமதம் என்று எடுத்து கொள்ள கூடாது. அந்த சனியினுடைய ஆதிக்கம் என்பது எப்படி இருக்கிறது, அந்த சனி என்கின்ற கிரகமானது யாருடைய சாரத்தினை பெற்றிருக்கிறது, அது எந்த லக்னமாக இருக்கிறது, எந்த சாரத்தினை பெற்று எந்த நட்சத்திர காலிலே அவர் அமர்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திர அதிபதியானவர் எந்த வீட்டிலே அமர்ந்திருக்கிறாரோ அதற்கேற்றார் போல் பலன் என்பது மாறுபடும். இது போக லக்னத்திலேயே சனி என்பவர் வக்ரம் பெற்றிருந்தால், வக்ரகதியிலே சஞ்சரிக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் சற்று நிதானமாக செயல்படுபவர்களாக இருப்பார்கள். இயற்கையிலேயே அவருடைய குணம் என்பது எதிலும் அவசரப்படாமல் சற்று பொறுமை நிதானத்தை கடைபிடிப்பவர்களாக இருப்பார்கள். ஏன்னு சொன்னா சனி அப்படின்னு சொன்னாலே சனி என்கின்ற கிரகமானது சற்று நிதானமாகத்தான் இயங்கும். அதே நேரத்தில் அது இன்னும் வக்ரம் அப்படின்னு சொன்னா, வக்ரம்னு சொன்னா எந்த கிரகமும் ரிவர்ஸ்ல வராது.
அதனுடைய வேகம் என்பது சற்று குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஏற்கனவே சனிங்கிறவர் ஸ்லோ, அதுலயும் வக்ரகதியோடு லக்னத்திலேயே சஞ்சரிக்கிறான்னு சொல்லி வந்தோம்னா எதையுமே சற்று எச்சரிக்கை உணர்வோடு இல்லை இதுல நம்ம போகக்கூடாது, நிதானமா தான் பார்க்கணும், 4 பேர் போனாங்கன்னா அந்த வழியில நம்மளும் போகலாங்கிற மாதிரி பொறுமையாக இருப்பார்கள், பொறுமை காத்து கொண்டிருப்பார்கள். பொறுமை கடலினும் பெரிதுன்னு சொன்னா கூட ஒரு சில விஷயங்கள்ல பார்த்தோம்னா ரொம்ப எச்சரிக்கை, ரொம்ப முன்னெச்சரிக்கையோடு ரொம்பவும் நிதானமா செயல்படும் பொழுது அந்த வாய்ப்பினையே இழந்து விடுவார்கள் அல்லவா. அதன் மூலமாகத்தான் தடையும் தாமதமும் உண்டாகுமே தவிர, அதே லக்னத்திலேயே சனியானவர் உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கலாமே, நம்ம ஒரு மகர லக்னத்திலே பிறந்திருக்கிறார்னு வச்சுப்போம். மகர லக்னத்திலேயே சனியும் இருக்கிறார், சனி ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். அந்த சனியானவர் அவிட்ட நட்சத்திர காலிலே அவிட்டம் 1ஆம் பாதத்திலே இருக்கிறான்னு வச்சுப்போம். ஒரு அவிட்ட நட்சத்திரம் சொன்னா அது செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தை பெறுகிறது. அந்த செவ்வாயானவர் லக்னத்திலிருந்து ஒரு 4ஆம் பாவகத்திலே ஆட்சி பலத்தோடு இருக்கிறான்னு வச்சுப்போமே. செவ்வாய் போய் 4 ஆட்சியோட இருக்கார், லக்னத்திலேயே சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் என்று வரும் பொழுது அவர்கள் கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பார்கள், சுறுசுறுப்பாக செயல்படுவர்களாகத்தான் இருப்பார்கள். ஏன்னா லக்னத்திலேயே சனி என்கின்ற கிரகம் அமர்ந்திருந்தாலும் நம்ம இயக்கக்கூடிய இன்ஜினாக அந்த சனி என்கின்ற கிரகம் இருந்தா, இந்த இன்ஜினை ஆபரேட் பண்ணக்கூடிய அந்த டிரைவராகவே அந்த சனி என்பவர் இருந்தாலும் அவர் செவ்வாயினுடைய சாரத்தை பெற்றிருக்கிறார், அவிட்ட நட்சத்திர காலிலே இருக்கிறார். அந்த செவ்வாயும் 4ஆம் பாவத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் இவர் சதா சுற்றி கொண்டே இருப்பார், இயங்கிக் கொண்டே இருப்பார் என்று எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் ஒருபடி மேல அந்த செவ்வாயானவர் அதே லக்னத்திலேயே சனியோடு இணைந்து உச்சபலம் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் இவர்கள் மிகச்சிறந்த திறமைசாலிகளாக இருப்பார்கள். அவரிடத்திலே நிதானம் என்பதும் இருக்கும், வேகம் என்பதும் இருக்கும். எந்த இடத்துல பட்டுப்பட்டுன்னு வேகமா செயல்படணுமோ அந்த இடத்துல பட்டுப்பட்டுன்னு வேகமா செயல்படுவார். எந்த இடத்துல பிரேக்கை கரெக்டா அப்ளை பண்ணணுமோ அந்த இடத்துல கரெக்டா பிரேக் அப்ளை பண்ணி அந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கரையும் கொஞ்சம் வேகமாவே கிராஸ் பண்ணி போய் ஜெயிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆக சனியினுடைய சாரம் என்பதுதான் தீர்மானிக்கும், சரி என்ன பலத்தினை பெற்றிருக்கிறார் என்பதும் தீர்மானிக்கும். இப்போ இப்படி எடுத்துக்கலாமே, மேஷ லக்னம்னு வந்துடுறது. அந்த மேஷ லக்னம்னால இது செவ்வாயினுடைய லக்னமாகத்தான் இருக்கிறது. இயற்கையிலேயே அந்த லக்னக்காரர்கள் சற்று சுறுசுறுப்பாக செயல்படுவதாக இருப்பார்கள். ஆனால் அந்த இடத்திலே சனியானவர் சென்று அமர்கிறார், அதுவும் வக்ரகதியிலே அமர்ந்திருக்கிறார், அதுவும் சனியானவர் நீச்ச பலம் பெற்றிருக்கிறார். அந்த இடத்திலே சனியானவர் அஸ்வினி நட்சத்திர காலிலே கேத்துவினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்து அந்த கேத்துவும் ஒரு வலுவற்ற நிலையில ஒரு 8ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கான்னு வச்சுக்குமே. அங்க பார்க்கும் பொழுது இவர்களுக்கு எல்லாவற்றிலும் தடையும் தாமதமும் தான் உண்டாகும். அதற்கு காரணம் வெளியிலிருந்து அல்ல, அவர்களுக்கு அவர்களேதான் தடைகளை உண்டாக்கி கொண்டிருப்பார்கள். என்னன்னு சொன்னோம்னா, அடப்போ என்ன பண்ணி என்ன ஆக போகுது, என்னத்தை பண்ணி என்னத்தை நடக்க போகுது, ஒண்ணும் இல்லை எல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சதா சர்வகாலமும் சோம்பல் தன்மையோடு திரிபவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள். லக்னத்திலேயே சனி நீச்ச பலம் பெற்று அதுவும் வக்ரகதியிலே கேத்துவனுடைய சாரம் பெற்றிருந்து மற்ற சுபகிரகங்களுடைய பார்வையெல்லாம் எதுவுமே இல்லைன்னு வரும்பொழுதுதான் இந்த மாதிரியான நிலை என்பது உண்டாகும். ஆக லக்னத்திலேயே சனி இருக்கிறார் என்பதை மட்டும் வைத்து வாழ்நாள் முழுக்க எல்லாவற்றிலும் தடை தாமதம் என்று எடுத்துக்கொள்ளக் கூடாது. அதே சனியின் துணையோடு கடுமையான உழைப்போடு வெற்றி பெற்று உச்சநிலையை பெற்றவர்களும் இருக்கிறார்கள். லக்னத்திலேயே சனி இருக்க பிறந்தவர்கள் அடியேனுக்கு தெரிந்து பலரும் வாழ்க்கையிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது போக மிகச்சிறந்த தியாகசீலர்களாக இருப்பார்கள். லக்னத்திலேயே சனி இருக்க பிறந்தவர்கள் பார்த்தோம்னா நல்ல தியாக புருஷர்களாக இருப்பார்கள். தனக்குன்னு எதையும் சேர்த்து வச்சுக்காம மற்றவர்களுக்காக அந்த பொருளை செலவழிப்பவர்களாகவும் இருப்பார்கள். அதை தரக்கூடியதும் சனியினுடைய சாரம்தான். அதே சனிதான் என்ன பண்ணும், யாருக்கும் கொடுக்க மாட்டேன், நான் தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்பேன்னு சொல்லிட்டு கஞ்சத்தனத்தோடும் கருமித்தனத்தோடும் மிகவும் சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய கிரகமாகவும் அதே சனிதான் செயல்படும். இது அத்தனையுமே அந்த லக்ன பாவகத்திலே சனியானவர் என்ன பலத்தினை பெற்றிருக்கிறார், யாருடைய சாரத்தினை பெற்றிருக்கிறார், அந்த சாரம் பெற்ற கிரகமானது எந்த பாவகத்திலே சஞ்சரிக்கிறது, அந்த நேரத்திலே என்ன திசாபுக்தி நடக்கிறது, இது போன்ற விதிகள் அனைத்தையும் பொருத்தித்தான் பலனை சொல்ல இயலும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.